ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே ஒரு சாதாரண காஃபி ஷாப்லேருந்து பெரிய ஷோரூம் வரைக்கும் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூபிஐ பேமெண்ட். ஸோ இந்த யூபிஐ பேமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த யூபிஐ ஆப்பில் பே அப்படின்ற பட்டன் அழுத்தின உடனே நம்ம எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் அந்த அமௌண்ட் கிரெடிட் ஆகிடுது. இது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனை ரொம்பவே ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் இந்த யூபிஐ டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கற்றுக்கலாம். இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் சாத்தியமாகிறதுக்கு 3 விஷயங்கள் ரொம்பவே முக்கியம். ஒன்று வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபோன்பே, கூகுள் பே, அமேசான் பே போன்ற அப்ளிகேஷன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர். இது வந்து நம்மளுடைய கேட்வே பேங்க்ஸ் லைக் ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ பேங்க் போன்ற பேமெண்ட் கேட்வே பேங்க்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அண்ட் ரொம்பவே முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்பிசிஐ. இதுதான் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து இந்த யூபிஐயோட பிரெயின் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ஹப். இந்த என்பிசிஐ மூலியமாக தான் நம்மளுடைய பேங்க்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரு QR கோடை ஸ்கேன் பண்ண உடனே அந்த இன்ஃபர்மேஷனை இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் வந்து பிஎஸ்பி சர்வருக்கு அனுப்பும். அண்ட் அங்கே அந்த பிஎஸ்பி சர்வர் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி என்பிசிஐக்கு அனுப்பும். என்பிசிஐ தான் யார் அனுப்புறது, யாருக்கு அனுப்பப்படுது அப்படின்றத டிசைட் பண்ணும். ஸோ ஒன்ஸ் இந்த என்பிசிஎலுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போனோடனே இந்த என்பிசிஎல் நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காண்டாக்ட் பண்ணி அங்கே வந்து நம்மளுடைய பின் அண்ட் பேங்க் பேலன்ஸ் வேலிடேட் செய்யப்படும். சஃபிஷியன்ட் பேலன்ஸ் இருக்கா அண்ட் பின் கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் வேலிடேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து இந்த என்பிசிஐக்கு அனுப்பப்படும். ஸோ இந்த என்பிசிஐக்கு இந்த இன்ஃபர்மேஷன் வந்த உடனே என்பிசிஐ வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த அமௌண்ட்டை டெபிட் பண்ணி அண்ட் நம்மளுடைய பெனிஃபிஷியரி அக்கௌண்ட்டுக்கு இமீடியட்டாக கிரெடிட் செய்யப்படும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே குவிக்காக வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் நடக்கும். அண்ட் இது எல்லாமே இவ்வளோ குவிக்காக ஃபியூ செகண்ட்ஸ் நடந்தாலுமே இது வந்து ரொம்பவே சேஃபான ஒரு பேமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு வந்து 2 ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் இருக்குது. இது வந்து இந்த தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்மளுடைய பின்னையோ சேவ் பண்ணி வச்சுருக்காது. இது வந்து என்கிரிப்ட் ஆகிடும். ஸோ நம்ம பின் என்ட்ரு ஆனோடனே அந்த பின் வந்து என்கிரிப்ட் ஆகிருக்கும். அதனால இது ரொம்பவே சேஃப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னாலஜியில் டோக்கனைசேஷன் அப்படின்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய பேங்க் இன்ஃபர்மேஷன் யாருக்குமே ஷேர் செய்யப்படாது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு சேஃபான டிரான்சாக்ஷன் மெத்தடாகவே இருக்குது. ஸோ இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் ரியல் டைமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து ரியல் டைமாக ட்ரான்சாக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸோட ட்ரான்சாக்ஷனை பேங்க் டு பேங்க் பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் என்பிசிஐயோட இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. ஸோ என்பிசிஐ வந்து ஒரு சென்ட்ரல் ஹப் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஸோ இது வந்து ஒரு டிராஃபிக் கண்ட்ரோலர் மாதிரி நினச்சிக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த என்பிசிஐக்கு எல்லா பேங்க்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் when transaction 1, for example transaction 1ல பேங்க் ஏலேருந்து பேங்க் பிக்கு ஒரு 500 rupees போகுது அப்படின்னா, அண்ட் டிரான்சாக்ஷன் 2ல பேங்க் பியிலேருந்து பேங்க் ஏக்கு ஒரு 200 rupees ட்ரான்சாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த என்பிசிஐ வந்து ஒரு டேட்டாவாக கலெக்ட் செய்யும். ஸோ இது வந்து ரியல் டைம் ஃபிசிக்கல் மூமெண்ட்டாக இருக்காது. ஸோ இது வந்து ஒரு டேட்டாவாக கேப்சர் ஆகிருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா எண்ட் ஆஃப் த டே இல்லை சர்டன் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறமா இந்த அமௌண்ட்டை வந்து டேலி செய்யும். இந்த என்பிசிஐ வந்து இந்த அமௌண்ட்டை டேலி செஞ்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஏலேருந்து பிக்கு 500 போயிருக்கு அண்ட் பியிலேருந்து ஏக்கு வந்து 200 தரணும். ஸோ இந்த பியிலேருந்து ஏ இந்த ரெண்டுமே வேலிடேட் பண்ணி டேலி பண்ணி இந்த அமௌண்ட் என்ன ஆகும்னா, பியிலேருந்து ஏக்கு வெறும் 300 rupees தான் கிரெடிட் ஆகும். ஸோ இப்படி தான் எண்ட் ஆஃப் த டே இந்த அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ட் செய்யப்படும். அண்ட் உண்மையாகவே இந்த இன்ஃபர்மேஷனை இந்த என்பிசிஐ கலெக்ட் பண்ணி ஆர்பிஐக்கு கொடுக்கும். அண்ட் இந்த ஆர்பிஐயில் தான் இந்த உண்மையான ட்ரான்சாக்ஷன்ஸ் நடக்குது. ஆர்பிஐயில் வந்து எல்லா பேங்க்ஸுக்குமே ஒரு கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்த என்பிசிஐ கொடுக்குற இந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஆர்பிஐ வந்து எந்த பேங்க்லேருந்து எவ்வளோ அமௌண்ட் டெபிட் ஆகணும் அண்ட் எந்த பேங்க்குக்கு எவ்வளோ கிரெடிட் ஆகணும் அப்படின்றத இந்த ஆர்பிஐ தான் டிசைட் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி இதுதான் நம்மளோட யூசர்ஸ்க்கு வந்து இது ரியல் டைம் ட்ரான்சாக்ஷனாக இருந்தாலுமே பேங்க்ஸ்க்கு மத்தியில் இது வந்து பேட்ச் செட்டில்மெண்ட் முறையில் தான் செயல்படுது. இவ்வளோ ஃபேசினேட்டிங்கான நெட்வொர்க்கை கொண்ட இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் யூசேஜில் இந்தியா தான் முதல் இடத்துல இருக்குது. அண்ட் இப்போது இந்தியா மட்டும் இல்லாமல் வேறு பல நாடுகளுமே இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், UAE போன்ற நாடுகளையுமே இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டு வருது. அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது இதுக்கு பின்னாடி இருக்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை கற்றுட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.